ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த ஸ்ட்ராபெரி ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீக்கரில் டிஸ்டில் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். டிஸ்டில் வாட்டர் பதிலாக ஸ்ட்ராபெரி ஹைட்ரோசோல் அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் அது தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் கிளிசரின் 5 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இது மாய்ஸ்சரைசேஷனுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் சர்ஃபெக்டன்ட்டுக்கு AOS 40, இது வந்து சல்ஃபேட் ஃப்ரீ சர்ஃபெக்டன்ட் தான். ஸோ அது நான் எடுத்திருக்கேன் 15 கிராம்ஸு. இது வந்து ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட். செகண்டரி சர்ஃபெக்டன்ட்டை நான் வந்து CAPB எடுத்திருக்கேன். அது வந்து 15 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 சர்ஃபெக்டன்ட் தான் உங்களுக்கு அந்த ஃபோமிங் அண்ட் கிளென்சிங் உங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து pH பேலன்சிங்காக சிட்ரிக் ஆசிட் வந்து 0.2 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் 0.2 ஆட் பண்ண உடனேவே pH வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.7 to 8 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது வந்து கரெக்டு தான். 4.5 to 5.5 தான் மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அது இருந்ததுனால நான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண ப்ரொசீட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஈக்கோ பார்த்திங்கன்னா 1 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 2 கிராம்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி பல்ப் பீட்ஸ், அந்த ஜொஜோபாயில் பீட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஸ்ட்ராபெரி பல்ப் பீட்ஸ்ன்னு கிடைக்கும். அது வந்து நான் 0.2 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் 0.1 கிராம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிங்க் லிக்விட் கலர், இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், பட் பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் ஆட் பண்ணேன். அடுத்து திக்கனிங்காக நான் சோலாகம் ஏக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 3 கிராம்ஸ் ஆட் பண்ணேன். உங்களுக்கு இந்த திக்கனிங் பத்தலை அப்படின்னா நீங்கள் 4 கிராம்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்ட்ராபெரி ஃபேஸ் வாஷ் ரெடி. இதை நீங்கள் உடனே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.